அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். நம்ம பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சில அறிவியல், அதை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, அதனோட அறிவியல் பின்புலத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா, எப்போதுமே அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கும். அப்படியே ஒரு அறிவியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ நானா புதுசா யோசிச்சது இல்ல. சமீபத்துல ஒரு ஆங்கிலத்துல ஸ்டார் டாக்ன்னு ஒரு பிரபலமான ஒரு அறிவியல் சேனல்ல நீல் டைசன் டிகிரேஸ்ன்ற ஒரு பிரபலமான விஞ்ஞானி சொல்ற கருத்தை தான் நான் தமிழ்ல சொல்லலாம்னு பார்க்கிறேன். நம்ம எப்போதுமே சில நேரங்கள்ல நம்ம குளிர்காலங்கள்ல இப்ப நல்லா வெயில் அடிக்குது. ஆனா குளிர்காலங்கள்ல கூட நீங்க ஒரு துணிய எடுத்து நீங்க வெளியில காய போட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அது காய்ஞ்சிரும். அதே மாரி நீங்க ஒரு ஐஸ் கட்டிய ஒரு வேளை நீங்க ஃப்ரீசர்குள்ள வச்சிருந்தீங்க. உங்க ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கீங்க, ஃப்ரீசர்லயே வைக்கிறீங்க. ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அத எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் கட்டி வந்து கொஞ்சமா அது உருகி அது மறைஞ்சிருக்கும். அதே மாரி நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் போறீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பூலுடைய தண்ணி அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதுக்கு எல்லாமே நம்ம நீராவி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நீர் ஆவியாகுதல் அப்படின்னு சொல்லி எளிமையா சொல்லிடலாம். ஆனா இதோடைய அறிவியலை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சோம்னா, அதோடைய சுவாரஸ்யம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அது முக்கியமான அந்த அறிவியல் பின்புலத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்ல பத்தி நம்ம சேனல்ல நெறைய போட்டிருக்கோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஃபேமஸு. லைட்னா என்னன்னு சொன்னவரு. அதே மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த லைட்டுக்கு மீறி பல விஞ்ஞான காரியங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு தான் என்னன்னா, இந்த மாரி ஒரு மூலக்கூறுகள், அது எந்த வேகத்துல போகும்? இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பலூனுக்குள்ள காத்து இருக்கும். அந்த காத்து வந்து இப்படி போய்க்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த காத்துக்குள்ள இருக்க இந்த மூலக்கூறுகள், அதாவது ஒரு வாயுக்கள், கேஸ் மாலிக்யூல்ஸ் இல்லாட்டினா அந்த அ ஏதாவது ஒரு தண்ணீல இருக்க மூலக்கூறுகளா இருக்கட்டும், ஈவன் அது வந்து ஒரு வேளை நம்மளுடைய த திடப்பொருள் சாலிட்ல இருக்க மூலப்பொருளா இருக்கும். இதோடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எப்படி இந்த மூலக்கூறுகளுடைய வேகம், ஸ்பீடானது எப்படி பரவியிருக்கு? எவ்வளவு மாலிக்யூல்ஸ் வந்து எவ்வளவு வேகத்தில போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்ப நம்ம ஒரு எளிமையா சொல்லணும்னா, ஒரு 1000 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா 1000ன்றது ரொம்ப ரொம்ப கற்பனைக்கு எட்டாத ஒரு சின்ன நம்பர் தான். ஒரு சின்ன பலூன் எடுத்து நீங்க ஊதுனீங்கனாலே, அதுல கிட்டத்தட்ட 10 பவர் 23 மாலிக்யூல்ஸ் அதாவது 10க்கு அப்புறமா 23 சைபர் போடலாம். அவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கும். ஆனா நான் ஒரு எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1000 மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம்னா, 1000 மாலிக்யூல்ல கிட்டத்தட்ட 600 மாலிக்யூல் கிட்ட நடுவுல தான் இருக்கும். அதாவது ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சராசரி வேகத்துல தான் இருக்கும். ஆனா சில மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அந்த மாரி மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா போகும். சில 150 மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா போகும். ஸோ ஒரு 600, 700 மாலிக்யூல் கிட்டத்தட்ட சராசரி வேகத்துல இருக்கும். ஆனா சில மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்பீடாவும் இருக்கும். சில மாலிக்யூல்ஸ் ஸ்லோவாவும் இருக்கும். இது ஒரு எளிமையா நம்ம புரியணும்னா, ஒரு வகுப்பறை எடுத்துக்கிட்டோம்னா, வகுப்பறையில சில ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ரொம்ப கம்மியா. அதே நேரத்தில சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில மாணவர்கள் ரொம்ப மோசமா படிப்பாங்க. ஆனா, பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியா படிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாரி தான் வச்சுக்கோங்களேன். அதுல இந்த கடைசில இருக்குல்ல, இதுதான் வந்து உச்சகட்ட வேகத்துல இருக்க சில மூலக்கூறுகள். ஒரு 50 ஒரு 1000 மாலிக்யூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 50 மூலக்கூறுகள் ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். ஸோ இந்த இந்த ஒரு நான் பலூன் எடுத்துட்டேன். பலூனுடைய அந்த வெப்பத்த நான் கூட்டுறேன் அப்படின்னா, இந்த 1000 மாலிக்யூல்ஸ் இந்த 1000 மூலக்கூறுகள் இப்படி இருந்த மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா, அதோட வெப்பத்த நான் கூட்டுனேன்னா, அப்படியே இந்த சைட் தள்ளி போகும். அப்ப அது 50 வேகமா இருந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணும்னா, அதிகமான மூலக்கூறுகள் இன்னமே வேகத்த தாண்டி போகும். அப்ப வேகம் வந்து நான் வந்து வெப்பத்த கூட்ட கூட்ட அந்த மூலக்கூறுடைய வெப்பம் கூடும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒப்பீடு. இப்ப நான் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு 30 டிகிரில ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அந்த பலூனுக்குள்ள இருக்க அந்த மூலக்கூறுகள், அந்த வாயுக்கள் வந்து இந்த மாரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும். இந்த மாரி ஒரு வேகத்துல இருக்கும். திருப்பி பார்த்துக்கோங்க, இது சிமெட்ரி கிடையாது. இது ஏதோ பெல் கர்வ் கிடையாது. இது வந்து ஒரு சைடுக்கு இதா இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கு. இப்படி தான் இருக்கும் அந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா அந்த அந்த பலூன் எடுத்துட்டு நான் 30 டிகிரில இருந்து 50 டிகிரியா நான் கூட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உயரம் வந்து கொஞ்சம் குறையும். ஆனா அதோடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய மூலக்கூறுகளோட வேகம் வந்து கூடும். அப்ப அதனால தான் வேகம் வந்து கூடுது. இந்த இன்டெக்ரல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா, 2க்குமே இந்த சிகப்பு கலர் கீழ இருக்க ஏரியாவும் சரி, இந்த பச்சை கலருக்கு கீழ இருக்க ஏரியாவும் சரி, சேமா தான் இருக்கும். ஏன்னா, அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஒரு பலூன் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ள இருக்க மூலக்கூறுகள் சேமா இருக்கின்றதுனால அப்படிதான் இருக்கும். ஆனா, அதோட வேகம் மட்டும் கொஞ்சம் மாறும். இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது உண்மையிலேயே மெஷர் பண்ண ஒரு மெஷர்மென்ட். ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு அவங்க 25 டிகிரி கெல்வின் 25 கெல்வின்னா -240 டிகிரி ரொம்ப ரொம்ப கோல்டு. அதுல அதோட வேகம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச வேகமே பார்த்தீங்கன்னா, ஒரு 800 மீட்டர் பெர் செகண்ட் தான். 25 கெல்வின்ல. அதே இது நான் டெம்பரேச்சர் 50 கெல்வினா நான் கூட்டும்போது, அதிகபட்ச வேகமானது பார்த்தீங்கன்னா, 800ல இருந்து 1100 கிட்ட வந்துருச்சு. அதோட வேகம் கூடுது. அதே நான் பார்த்தேன்னா, அதிகமான வேகம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1400யும் தாண்டிருச்சு. அப்ப நான் டெம்பரேச்சர கூட்ட கூட்ட, என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்க மூலக்கூறுகள் வந்து அதோடைய வேகம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும்.
நீ கொஞ்சம் ஸ்லோவா வச்சு திருப்பி கூட இந்த வீடியோவை பாருங்க. இன்னும் ஒரு அருமையான இது. ஸோ இத சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் ஜான் மேக்ஸ்வெல். அது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம முன்னாடியே நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலா அந்த டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப வெப்பத்த கூட்ட கூட்ட மூலக்கூறுகளுடைய வேகம் கூடும். இதுதான் வந்து எளிமையா முக்கியமானது. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்ப 27 டிகிரில ஸ்விம்மிங் பூல் இருக்கு. என்னுடைய நீச்சல் குளம் இருக்கு. நீச்சல் குளம்னா தண்ணி இருக்கு. தண்ணி 27 டிகிரில இருக்கு. இதுல எந்தவித நான் வெப்பத்தையுமே நான் குடுக்கல. நான் குடுத்த நான் ஒரு பாயிலிங் நான் கொதிநிலைக்கு நான் கொண்டு போயிட்டேன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். கொதிநிலையில என்ன பண்ணுது? என்னுடைய வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்னுடைய நீருடைய மூலப்பொருட்கள் உடைஞ்சு அது அப்படியே மேல பறந்து போயிருதுன்னு சொல்லலாம். ஆனா இதுல எதுவுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் எவாப்பரேஷன் மட்டும் தான். நீராவி மட்டும் தான் நடக்குது. இது எப்படி நடக்குது? அப்படின்றது தான் அந்த அறிவியலை நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ இப்ப இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்ப இந்த 27 டிகிரில இருக்க இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ், அப்ப நான் இதுக்கு முன்னாடி கேஸ் மாலிக்யூல்ஸ்ன்னு சொன்னேன். அது வந்து ஒரு பலூனுக்குள்ள இருக்க வாயு மாலிக்யூல். இதுல வந்து ஒரு நீர் பொருட்கள். இது வந்து வாட்டர் மாலிக்யூல், தண்ணீருடைய மூலக்கூறுகள். ஸோ தண்ணீருடைய மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா, இதுல அதுவும் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்படிதான் இருக்கும். அந்த 27 டிகிரில மொத்த அ நீச்சல் குளமும் இருந்தா கூட, அதுல இருக்க மூலக்கூறுகள் எஸ்பெஷலி அதுல மேற்பரப்புல இருக்க மூலக்கூறுகள் இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஆற்றலோட இருக்கும். கைனடிக் எனர்ஜி. அப்படின்னா இது பயங்கர வேகத்தோட இருக்கும். இப்ப இந்த வேகமா இருக்க இந்த பொருள் இருக்குல்ல, இந்த இந்த இது நான் அதே மாரி சொன்ன மாரி ஒரு 1000 மூலக்கூறுகள் எடுத்தீங்கன்னா, ஒரு 50 மூலக்கூறுகள் தான் அதிகமான வேகத்தோட இருக்கும். இந்த 50 வேகமான மூலக்கூறுகள் மட்டும் தான் மேல பறக்குது. அப்ப நான் ஒரு 1000 மூலக்கூறுகள் எடுத்துட்டேன்னா, 950 என்னுடைய ஸ்விம்மிங் பூல்லயே தான் இருக்கும். அப்ப இந்த 50 மூலக்கூறுகள் நான் மேல பறக்கிறதுனால, அந்த 50 மூலக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தண்ணிய வந்து குறைச்சிரும். அதுதான் நீராவியாகிறது. அப்ப இந்த 50 மூலக்கூறுகளுடைய வேகத்த என்ன பண்ணும்னா, திருப்பி அந்த மீத இருக்க வேகம் கம்மியா இருக்குது. திருப்பி வேகத்துக்கு வரும். அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப இந்த மேல இருக்க ஒரு 50 மூலக்கூறுகள் மேல போச்சுன்னா, கீழ இருக்குல்ல அந்த 950லேருந்து இன்னும் ஒரு 50 வரும். அப்ப அது போகும். அப்ப 950 900 ஆகும். அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப நம்ம என்னன்னா மொத்தமான மூலக்கூறுகள் இவாப்பரேட் ஆகாது. இந்த வேகம் எது இருக்கோ அது மட்டும் தான் இவாப்பரேட் ஆகும். ஸோ இப்ப நான் திருப்பி டெம்பரேச்சர் கூட்டேன். இப்ப 27 டிகிரில இருந்த அந்த நீச்சல் குளம், நான் ஒரு நல்ல வெயில் இப்ப சம்மர் நடக்குது 42 டிகிரி அப்படின்னா 42 டிகிரில என்ன ஆகும்னா, இந்த டெம்பரேச்சர் கூடும்போது இந்த மூலக்கூறுகளோட வேகம் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. இந்த மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா, அப்ப இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 50 தானே சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 100 மூலக்கூறுகள் வேகமா இருக்கு. அப்ப 50 இவாப்பரேட் ஆகுறதோட, இந்த 100 வந்து வேகமா இவாப்பரேட் ஆகும்போது, அப்ப 42 டிகிரில என்னுடைய நீச்சல் குளத்துடைய நீரின் அளவு சீக்கிரமே நீராவியா மாறிடும். அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேம் தான். இந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது சேம் தான். ஆனா அதோட எண்ணிக்கை என்ன பண்ணுது? டெம்பரேச்சர் நான் கூட்ட கூட்ட கூடும். அப்ப ஒருவேளை நான் 42 டிகிரில இருந்து 60 டிகிரி போறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அந்த கிராஃப் தள்ளி வந்துட்டு, இந்த கிராஃப் என்ன பண்ணும்? இப்படி மேல போகும். அப்ப 50ல இருந்து 100 மூலக்கூறுகளா இருந்தது. 100லேருந்து 200 மூலக்கூறுகள் நீராவியா வேகமா போகும். அதுதான் நடக்கிறது. ஸோ அப்ப அடிப்படையில் என்னன்னா, நான் டெம்பரேச்சர கூட்டுறேன். நான் 30 டிகிரிலேருந்து 40 டிகிரியா மாத்துறேன்னா, அதிகமான மூலக்கூறுகள் அதிகமான வேகத்துல இருக்கனால, அதிகமான வேகத்துல இருந்து அந்த நீரை விட்டு தப்பி போகுது. எஸ்கேப். அது வந்து நீரை விட்டு வெளியில போயிருது. அதுதான் நீராவி ஆகுறது. அப்ப ஹையர் டெம்பரேச்சர் மோர் பார்ட்டிகல்ஸ் இவாப்பரேட். ஆனா அதே இது டெம்பரேச்சர் நான் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் அதோடைய இவாப்பரேஷன் நடக்கும். அப்பயும் நீராவி நடக்கும். ஆனா கம்மியா நடக்கும். ஒரு 10 மூலக்கூறுகள் நான் இப்ப 27 டிகிரிலேருந்து 10 டிகிரிக்கு போறேன் அப்படின்னா, 10 டிகிரிலயும் சில மூலக்கூறுகள் என்ன பண்ணும்? பயங்கர ஸ்பீடா தான் இருக்கும். அப்ப அந்த 10 பொருள் மட்டும் தான் மேல போகும். அப்ப நீராவி ஆகுறது மெதுவா நடக்கும். இப்ப இது நம்ம ஆவிய பார்த்துட்டோம். கேஸ் மாலிக்யூல்ஸ் பார்த்துட்டோம். வாயுக்கள், அதுக்கப்புறமா திரவ பொருட்கள் பார்த்துட்டோம். ஈவன் சாலிட்ஸ். நான் அதான் சொன்னேன்ல, ஒரு ஐஸ் கட்டி எடுத்து பார்த்தோம்னா, ஐஸ் கட்டியில வந்து நம்ம நினைக்கிற மாரி ஒரு வாயு பொருட்கள் மாரி இந்த மூலக்கூறுகள் வந்து வேகமா நகலாது. ஏதோ தண்ணீல நடக்கிற மாரி. ஆனா ஐஸ் கியூபுக்குள்ளேயும் இதே மாரி ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு. நீருடைய மூலக்கூறுகள் இருக்கு. ஆனா இந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணும்? மூவ் ஆகாது. நகலாகுது. ஆனா வைப்ரேட் ஆகும். அதிரும். ஆனா இந்த அதிர்வுன்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப ஆச்சரியமான என்னன்னா, இந்த மொத்த ஐஸ் கியூபுமே ஒருவேளை நான் 0 டிகிரில தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம நினைக்கலாம், எல்லா ஐஸ் கியூப்ல இருக்க எல்லா மூலப்பொருட்களுமே ஒரே வேகத்துல தானே இருக்கும்னு சொன்னா கிடையாது. இதோடைய மூலப்பொருட்களும் என்ன பண்ணும்னா, இதே டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் இருக்கும். அதே மாரி இதுல அந்த ஒரு 60% 70% சராசரி வேகத்துல இருக்கும். ஆனா ஒரு 10, 15% 5% என்ன பண்ணும்னா, வேகமான வேகத்துல இருக்கும். அந்த வேகமான மூலக்கூறுகளுடைய அந்த அதிர்வு என்ன பண்ணும்னா, இந்த ஐஸ் கட்டி
இந்த ஐஸ் கட்டியை விட்டு வெளியில போயிடும். வெளியில போகும்போது என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இது உருகுறதுன்னு சொல்லக்கூடாது. மெல்டிங் கிடையாது. சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா டைரக்ட்டா ஒரு திடப்பொருள் சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்‌க்கா மாறிடும். வாயு நிலைக்கு மாறிடும். இடையில வந்து இந்த இதே கிடையாது. இது வந்து இவாப்பரேஷன் தான். இது வந்து மெல்டிங் கிடையாது. அப்ப இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்ப நான் ஒரே ஒரு மூலக்கூறுகள் தானே வச்சிருக்கேன். இப்ப தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப ஒரு கேஸ் ஒரு நான் பலூனுக்குள்ளயும் ஹைட்ரஜன் நான் நிரப்பியிருக்கேன். ஒரு ஐஸ் கட்டிலயும் வெறும் இருக்கு. ஆனா இப்ப 2 மிக்ஸ்சர மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹைட்ரஜனும், ஹீலியனும் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, இதுல 2 மூலக்கூறுகள் இருக்கு. இந்த மூலக்கூறுகள்ல எது அப்ப வேகமா போகும் அப்படின்னா, இப்ப எது இருக்கிறதுலயே கம்மி வெயிட் அப்படின்னு சொன்னா, அந்த கம்மி வெயிட் தான் வேகமா போகும். இப்ப ஹைட்ரஜன், ஹீலியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் தான் கம்மி. இப்ப ஹைட்ரஜன் தான் ஈஸியா வெளியில போகும். அதுக்கும் பாத்தீங்கன்னா இதே டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா பச்சை கலர் சாரி ப்ளூ கலர்ல, வெள்ளை கலர்ல, மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த ப்ளூவும் இந்த வெள்ளையும் பார்த்தீங்கன்னா, பெரிய மாலிக்யூலா இருக்குல்ல, பெரிய மூலக்கூறுகள்னால இதோட வேகம் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே இது சின்னதா இருக்க மூலக்கூறுகள் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இது என்ன பண்ணிரும்னா, சீக்கிரமே இத விட்டு வெளியில போயிரும். அதுதான் பார்த்தீங்கன்னா, அ வெளியில போகும்போது அது நீராவியாகாது. இப்ப ரொம்ப இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த வேகமா இருக்க மூலக்கூறுகள், இல்லாட்டினா வாயுக்கள், இல்லாட்டினா இந்த அணுக்கள் எல்லாமே வெளியில போகும்போது, அப்ப மெதுவா நகர்ற மூலக்கூறுகள் மட்டும் தான் தங்கி இருக்கும். அப்ப இந்த மெதுவா நகர்ந்துச்சுன்னா, எப்போதுமே இது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு அனுபவத்த குடுக்கும். கூலிங் குடுக்கும். அதனால தான் எப்பொழுதுமே ஒரு இவாப்பரேஷன் நடக்கும்போது, நீராவி நடக்கும்போது, மீதி இருக்க பொருள் எப்போதுமே குளிராகும். அப்ப ஒரு நீர் எடுத்துட்டீங்கன்னா, நீர விட்டு வேகமா நகர்ற அந்த மூலக்கூறுகள் வெளியில போச்சுன்னா, மீத இருக்க மூலக்கூறுகள் எப்போதுமே கொஞ்சம் கூல் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்வெட்டிங் நம்ம வேர்க்கும்போது நடக்கிற ஒரு காரியம். ஸோ நம்ம எப்போதுமே என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு நம்ம எக்சர்சைஸ் பண்றீங்க, இல்லன்னா வெயில்ல போறீங்க அப்படின்னா, உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். உங்களுடைய உடலுடைய வெப்பம் அதிகம்போது, உங்க உடலுக்குள்ள இருக்க அந்த நீர் சத்து என்ன பண்ணும்னா, பயங்கர வேகமா போக ஆரம்பிக்கும். இப்ப இந்த வேகமா போகுற அந்த நீர் அந்த அந்த நீர் மூலக்கூறுகள் வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன தான் ஃபாலோ பண்ணும். இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல ரொம்ப வேகமா போறது என்ன பண்ணும்னா, உங்களுடைய உடம்ப விட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்த உடனே உங்களுடைய அந்த காத்து பட்டுட்டு, மேல டக்குன்னு போயிரும். வெளியில போயிரும். அது நீராவி போயிரும். அதுதான் வந்து ஒரு ஸ்வெட்டிங். வெளியில நீரா வருது, வேர்வையா வருது. அந்த வேர்வை அதுக்கப்புறமா காஞ்சு போயிருது. இப்ப இந்த வேகமா நகர்ற அந்த கூறுகள், இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வெளியில வந்த உடனே, உங்க உடம்புக்குள்ள மெதுவா ஓடுற வாட்டர் மாலிக்யூல்ஸ் தானே இருக்கு. அப்போ உங்க உடம்பு வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். சில்லுன்னு இருக்கும். அதுதான் உங்களுடைய 37 டிகிரிலயே வச்சிருக்குது உங்களுடைய உடம்ப. ஸோ அப்ப நீங்க திருப்பியும் நீங்க வொர்க் அவுட் பண்றீங்க. திருப்பியும் அப்டின்னா, இது வெளியில வந்துகிட்டே இருக்கும் அந்த இது. ஒருவேளை இந்த வெளியில வரவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மாலிக்யூல்ஸுமே ஒரே வேகத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். நம்ம உடம்பு பிரச்சனையாயிரும். அப்ப எப்பொழுதுமே நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது, அந்த வேகமா நடக்கிற அந்த மூலக்கூறுகள் மட்டும் வெளியில வரும். அதனால உங்களுடைய உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கூலிங் ஆகும். அதனால தான் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. அப்ப நீங்க எவ்வளோ வொர்க் அவுட் பண்ணீங்கனாலும், வெயில்ல போனீங்க சரி, இந்த இந்த வேர்வைன்றது ரொம்ப முக்கியம். இதோடைய அறிவியல் காரணம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் தான். இப்ப மேக்ஸ்வெல்லுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல். இந்த ஸ்டார் டாக்ல இருந்து சில வீடியோஸ் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.